ஒரு ஊரிலே ஒரு மளிகை கடை இருந்தது. அந்த மளிகை கடையில் நிறைய எலிகள் இருந்தது. அது அங்குள்ள பொருட்களை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அதனால் அந்த கடைக்காரருக்கு மிகுந்த தொல்லையாயிருந்தது. அந்த எலிகள் பொருட்களை எல்லாம் கடித்து சாப்பிடுகிறதினால் சேதமான பொருட்களை யார் வாங்குவார்கள் என்று கடைக்காரர் வருத்தப்பட்டார். மேற்கொண்டு புதிதாக பொருட்களை வாங்குவதற்கு அவரிடத்தில் பணம் இல்லை. எலிகளை கடையிலிருந்து விரட்டுவதற்கு என்ன செய்வதென்று யோசித்தார். ஒரு பூனையை கொண்டு வந்து கடையில் விட்டால் எலிகள் எல்லாம் கடையிலிருந்து ஓடிவிடும் என்று நினைத்தார். ஆதலால் அவர் ஒரு பூனையை கொண்டு வந்து கடையில் விட்டார். பூனை ஒவ்வொன்றாக எலிகளை சாப்பிட்டு கொண்டு வந்தது. அதனால் மீதமுள்ள எலிகள் நம் குடும்பத்தில் உள்ளவர்களை இந்த பூனை சாப்பிட்டு கொண்டே வருகிறது, நம்மையும் பூனை சாப்பிட்டு விடும் என்று யோசித்தது. பூனை நம்மை சாப்பிடாதபடி நாம் எப்படி தப்பி பிழைக்கலாம் என்று ஒரு கூட்டத்தை கூட்டியது. கூட்டத்தில் எலிகளின் தலைவன் என்ன செய்யலாம், ஆலோசனை சொல்லுங்கள் என்று எலிகளிடத்தில் கேட்டது. ஒவ்வொரு எலியும் ஒவ்வொரு யோசனையை சொன்னது. அதில் ஒரு எலி மட்டும் எழுந்து நின்று பூனையின் கழுத்தில் ஒரு மணியை கட்டிவிட்டால் பூனை வருகிற போது மணி ஓசையை கேட்டு நாம் அனைவரும் ஓடி மறைந்து கொள்ளலாம் என்றது. அப்போது எலிகளின் தலைவன், யார் அந்த பூனைக்கு மணி கட்டுவது என்று கேட்டது. அப்போது ஒரு எலி தலைவனை பார்த்து, தலைவரே, மணியில் வட்டமாக ஒரு கயிற்றை கட்டி பூனை வரும் வழியில் தொங்கவிட்டால் பூனை வேகமாக வரும்போது கயிற்றுக்குள் பூனை தலையை விடும். அப்போது மணி பூனையின் கழுத்தை தொங்கும் என்றது. அப்படியே செய்வோம் என்றது. ஒரு நாள் பூனையும் எலியை பிடிக்க வேகமாக வந்து கயிற்றுக்குள் தலையை விட்டது. இப்போது மணி பூனையின் கழுத்தில் தொங்கியது. எலிகளுக்கெல்லாம் இப்போது ரொம்ப மகிழ்ச்சி ஆயிற்று. பூனை எங்கே இருக்கிறது என்று எலிகள் பூனையின் சத்தத்தை கேட்டு ஓடி மறைந்து கொண்டு சுகமாய் வாழ்ந்தது. எந்த செயலையும் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்பதை இக்கதையிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.